வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கோச்சாரம். கோச்சாரம் என்பது கிரகங்கள் சந்திரன் இருந்து எத்தனையாவது ராசியில் செல்கிறது என்பதனை கொண்டு பலன் பார்ப்பது. உதாரணமாக சூரியன் சந்திரன் இருந்த ராசியிலிருந்து 1, 2, 4, 5, 8, 12 இதில் செல்லும் பொழுது எண்ணத்தடை, நோய், தலை சம்பந்தம், அடுத்தது பொருள் விரயம், நோய் 3, 6, 10, 11 ராசியில் அது செல்லும் பொழுது சுபபலன், லாபம், பணவரவு, சொத்து சேர்க்கை. அடுத்தது சந்திரன் அது இருக்கும் ராசியிலிருந்து 2, 4, 5, 12 துன்பம், நோய், காரியத்தடை, வீண் செலவு. 8 அதிக சிரமம், அதை தான் சந்திராஷ்டமம் என்பார்கள். 1, 3, 6, 7, 10, 11 சுபபலன், தனதானிய விருத்தி, பணவரவு, சுகம். அடுத்து சுக்கிரன் அது இருக்கும் அதாவது ராசியிலிருந்து 7, 10 துன்பம், வீண் பகை, பதவிநாசம், நோய், துணைவர் நலிவு. 6 கடன், சண்டை. 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 சுகம் தரும். அடுத்தது செவ்வாய் சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 1, 2, 4, 5, 8, 9, 10, 12 சிரமம், பல வகையில் சிரமத்தை கொடுத்துவிடும். 7 அதிக கெடுதலை தரும். 3, 6, 11 மகிழ்ச்சி, பல வகை லாபம். அடுத்தது புதன் சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து 1, 3, 4, 7, 9, 12 தனவரயம், சிரமம், அசௌக்கியம், நரம்பு வியாதி. 2 மிக கெடுதலை பண்ணும், நோய், கஷ்டம், சண்டை. 6, 8, 10, 11 நலம், மகிழ்ச்சி, நிம்மதி, தனதானிய விருத்தி, தொழில் விருத்தி, வெற்றி. அடுத்தது குரு 1, 4, 10 பயம், இடமாற்றம், பதவிநாசம், வீண் செலவு, சரி. 3 கெடுதல். 2, 5, 7, 9, 11 சுகம், தங்கம், தொழில், உத்தியோக விருத்தி, உள்நாட்டு வெளிநாட்டு பயண வாய்ப்பு. அடுத்தது ராகு கேது சந்திரன் நின்ற ராசியில் இருந்து 1, 4, 2, 5, 7, 8, 10, 12 சிரமம், விரோதம், வியாதி, இடமாற்றம், வீண் செலவு, தொழில், உத்தியோக உயர்வு, பல நன்மையும் வரும். ஆக உங்களுக்கு இந்த கோச்சாரம் கிரகங்கள் சந்திரன் என்ற ராசியிலிருந்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் செல்லும்போது எந்த இடத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பலன் வருகின்றது என்று அது ராசியின் பலனாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.